Hello guys, welcome to Discotech YouTube channel. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருங்க தனுஷரோட டைரக்ஷனில் நீக் திரைப்படம் ஈஸியாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீக் திரைப்படம் ஒன்லைனில் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லணும்னா படம் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு ஃபீல் குட் ஜென்சி மோடில் இந்த திரைப்படம் இருக்கும். படம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குங்க. படம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இந்த திரைப்படத்துக்கு போகணுன்றது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரி. புதுசாக இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. யூஸ்ஃபுல்லான டெம்ப்ளேட்டாக தான் படம் முழுக்கவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மைண்ட் செட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரி, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. படத்தில் பவிஸோட ஆக்டிங் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுது திரைப்படத்துக்கு. ஏன்னா தனுஷரோட மேனரிசம் அப்படியே அவருக்கு வந்து போகுது. அந்த வந்து போகுதுன்னு சொல்ல முடியாது. படம் த்ரூ அவுட் படம் முழுக்கவே வந்து பவிஸ் அவர்கிட்ட வந்து தனுஷரோட மேனரிசம் அவர் இப்போல்லாம் ஆக்ட் பண்ணவர் அதே மாதிரியான ஸ்டைல் தான் பவிஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் வந்து நீங்கள் தனுஷ் அவரை பார்க்குற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். திரைப்படத்தில் முக்கியமாக பவிஸ் மேத்யூ இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ வந்து ஸ்டீல் தி ஷோனே சொல்லணும். அவங்க பண்ணுற எல்லா விஷயமே வந்து ஃபன்னாகவே செம்மையாக இருக்கும். படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்களோட காம்போ வந்து எங்கேயுமே வந்து லைட்டாக சொதப்படுறத கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ. படம் ஆரம்பத்திலே வந்து பிரேக்கப் சாங்கோடு ஆரம்பிக்கும். அந்த சாங்கும் செம்மையாக இருக்குது. விசுவல் வைஸுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுக்கு. அதில் பவிஸரோட டான்ஸ் ஸ்டெப்புமே சூப்பராக இருந்துச்சு. மூணுமே ஒர்க் அவுட் ஆகி அந்த பாட்டு வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செம்மையான வைப் க்ரியேட் பண்ணும். கோல்டன் ஸ்பேரோ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, செம்ம ஹிட்டு, அதுதான் வைப் ஆகும் அப்படின்னு நினச்சா அன்எக்ஸ்பெக்டடாக பிரேக்கப் சாங் வந்து செம்ம வைப்பு தேட்டரில் செம்மையாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக காரணம் அவரோட டான்ஸ் ஸ்டெப்பு, விசுவல் எப்படிலாம் மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த பாட்டை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்குன்னு சொல்லணும். அடுத்து கோல்டன் ஸ்பேரோவில் வந்து ரம்யா அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருவாங்க. அவங்க வந்து ஸ்டீல் செகண்ட் ஹாஃப் லுக்காக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு டான்ஸ் ஸ்டெப், ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டிருப்பாங்க. அது வந்து வேறு லெவலில் கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம கோல்டன் ஸ்பேரோவில் பிரியங்கா மோகன் தானே வருவாங்க. அவங்கள பார்க்க தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக ரம்யா அவங்களோட டான்ஸ் தான் அந்த பாட்டை வந்து ஸ்டீல் பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். அந்த பாட்டில் பிரியங்கா மோகன் வந்ததே மறைச்சி அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்பு, ரம்யாவோட டான்ஸ் ஸ்டெப் தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிகிற மாதிரி அவ்வளோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து ஏடி சாங், ஏடி நீ என்ன அந்த லவ் சாங் இருக்குல்ல, அந்த லவ் சாங்கில் வர விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாங்ஸ் இருக்குங்களா, சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் வர விஷுவல்ஸ் எல்லாமே தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அனிகாவுக்கும் பவிஸ் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லவ் ட்ராக் எப்படி ரெண்டு பேர் எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி லவ் பண்ணுறாங்க, அந்த ஒரு சீக்வன்ஸில் ஃபஸ்ட் ஹாஃபில் கட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அனிகா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பவிஸ் வந்து அந்த மேரேஜுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அவர் அந்த மேரேஜ் போயிட்டு எப்படிலாம் அங்கங்கே எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, என்ன மாதிரி நடக்குதுன்றது தான் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். இதை வந்து ரெண்டு பாட்டாக நீங்கள் வந்து பேசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பகுதியாக தான் தெரியும். பட் அங்கங்கே வந்து ஒரு சில இடங்களில் வந்து ட்ராக் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டயலாக் வசங்களில் இருக்கட்டும், அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேயும் ஏகப்பட்ட இடங்களில் ட்ராக் இருக்குது. பட் ஃபுல் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கிளைமேக்ஸில் நீக் 2 வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லணும். சும்மா நார்மலாக முடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுவோமேட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸில் நீக் 2 முடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பார். அதுவுமே கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. தனுஷ் அவர் வந்து 3 விதமான ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. முதல் படம் ஃபீல் குட் மூவி, செகண்ட் படம் ஆக்ஷன் மூவி, தேர்ட் படம் லவ் மூவி. இந்த 3 ஜானரில் டிஃப்ரெண்ட் மூவிஸ் கொடுத்துருக்காரு. அந்த 3ல் எனக்கு ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னு சொல்லணும்னா நான் வந்து பாப்பாண்டி தான் சொல்லுவேன். ஆனால் வந்து அது பெஸ்ட்டுங்க. ராயன் நீக் இதை விட பெஸ்ட்டு பாப்பாண்டி தான். மொதல் படம் சூப்பராக எடுத்திருந்தார். அடுத்த 2 படம் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி இட்லி கடை எந்த மாதிரி இருக்கும், அதுலேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போகிறாரு இல்லை அது சூப்பராக எடுக்க போகிறாருன்றது பார்க்கணும். பட் ஆனால் 3 படமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பாப்பாண்டி ரீச் பண்ண அளவுக்கு மற்ற 2 படம் அந்த ரீச் அளவுக்கு இல்லை. ரைட்டிங்கில் இருக்கட்டும், டைரக்ஷன்லேயே இருக்கட்டும், அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீக் திரைப்படம் பார்த்தோம், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்றது நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, படத்தில் வந்து ராபியா, அனிகா, ஸ்ரேயஸ். ஓகே, படத்தில் வந்து 2 காம்போ வந்து சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லணுங்க. 2 இல்லை 3 காம்போ சூப்பர் ஹிட்னே சொல்லணும். பவிஸ் மேத்யூ இவங்க 2 பேர்த்தோட காம்போ செம ஹிட்டு. அனிகா ராபியா அவங்களோட காம்போ செம ஹிட்டு. ராபியா வெங்கடேஷ் இவங்களோட காம்போ செம ஹிட்டு. செம்மையான ஒரு லவ்ஸ் மூவியாக தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஃபன்னாகவும் இருக்கும், அதே மாதிரி லவ் ட்ராக் இருக்கும், எமோஷ்னல் எல்லா வகையிலுமே படத்தை வந்து கேரி பண்ணி அங்கங்கே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து திரைப்படத்தில் வந்து மேஜராக மிஸ் ஆகுது.
அதெல்லாம் கொஞ்சம் கேரி பண்ணி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தா படம் வந்து சூப்பராக வந்திருக்கும். பட் ஃபைனலாக வந்து இந்த அவுட்புட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு நமக்கு வந்து படம் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு இந்த திரைப்படம் பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான படம் தான் இது. பட் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு இந்த ஃபீல் தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து இப்போ காசு வீணாக போச்சு அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்க. போனீங்கன்னா வெளியே வரும்போது நல்ல படம் பார்த்து ஃபீல் தான் வரும். ஓகே, நீங்க திரைப்படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3 out of 5. ஓகே guys, thanks for watching this video.